ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க மருந்து எல்லாம் உடலில் போய் பிராணசக்தியை அதிகப்படுத்துவதற்கு உதவி செய்வதன் மூலம்தான் நோயை குணப்படுத்துகிற. எந்த நோயும் தனியாக போய் நோயை மருந்து சரியாக சீக்கலை. அங்கே நோய் எங்கேயும் போய் குடிக்கொண்டு கொட்டா போட்டு உட்காந்துருக்கல. இவர் மருந்து போய் அந்த நோயை பிடிச்சி வெளியே தள்ளலை. இவங்க கொடுக்குற மருந்து எல்லாம் போய் பிராணசக்தியை அதிகப்படுத்துவதற்கு உதவுகிறது. அந்த பிராணசக்தி தான் நோயை நீக்குகிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஓதுகின்ற மலக்கட்டு ஒழிய செய்தால் உடலில் உள்ள உபாதையெல்லாம் ஒடுங்கிடுங்கன்னா, அபான வாயு கெட்டு போச்சுன்னா ஏனைய 9 வாயுவும் கெட்டு போயிடும். ஏனைய 9 வாயுவும் கெட்டு போனால் எந்த செயல்பாடும் நடக்காது, ஜீரணமாகாது. ஜீரணமாகாத பொழுது எந்த உணவையோ எந்த மருந்தையோ இந்த உடல் செரிக்காது, எடுத்துக்காது. 2 நாளைக்கு மலம் போகலன்னா 3ஆவது நாள் நீ எதை கொடுத்தாலும் ஜீரணமாகாது, அது விஷமாக மாறிடும்.